ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வசனம் 3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வசனம் 4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வசனம் 5. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. வசனம் 6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார். அது ஜலத்தினின்று ஜலத்தையும் பிரிக்க கடவுது என்றார் என்று சொன்னார். வசனம் 7. தேவன் ஆகாய விரிவிலே உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாகினார். அது அப்படியே ஆயிற்று. வசனம் 8. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. வசனம் 9. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்திரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்திரைக்கு பூமி என்று சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். வசனம் 9. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளையும் கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் உழைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. வசனம் 12. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதைகளுடைய கனியையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். வசனம் 13. சாயங்காலமும் விடியற்காலமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று. வசனம் 14. பின்பு தேவன் பகலையும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்குவதற்காகவும் இருக்க கடவுது என்றார். வசனம் 15. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடராய் இருக்கிற கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. வசனம் 16. தேவன் பகலை ஆள பெரிய சுடரனும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். வசனம் 17. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும். 18 வசனம். பகலையும் இரவையும் ஆள வெளிச்சம் இருக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். வசனம் 19. சாயங்காலமும் விடியற்காலம் ஆகிய நாலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்ததும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகள் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். வசனம் 21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படி திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். வசனம் 22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்பியுங்கள் என்று பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்று சொன்னார். வசனம் 23. சாயங்காலம் விடியற்காலம் வாங்கி ஐந்தாம் நாள் ஆயிற்று. வசனம் 24. பின்பு தேவன் பூமியானது ஜாதிகளான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஒரு பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜீவ ஜாதியாகவும் பிறப்பிக்க கடவுது என்று அது அப்படியே ஆயிற்று. வசனம் 25. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியிலே ஊறும் பிராணிகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். வசனம் 26. பின்பு தேவன் நமது சாயலாக நம் ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம்,
அவர்கள் சமுத்திரத்தின் நட்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். வசனம் 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவனும் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். வசனம் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வசனம் 29. பின்பு தேவன் அதை பூமியில் உள்ள தங்கள் விதைகளையும் சகல வித பூண்டுகளையும் விதைகளும் கனி மரங்களும் சகலவித விருட்சங்களும் உங்கள் கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக கடவது. வசனம் 30. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கு ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகளுக்கும் எல்லாவற்றைக்கும் பசுமையான சகல பூண்டுகளை ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. வசனம் 31. அப்பொழுது தேவன் தமது உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் நான் வாசிக்கிறேன்னா, வாசிக்கும் போது நல்லா நம்மளுக்கு தெரியுது, இது பிறர் கேட்கும்போது அவங்களுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் யூடியூப்பில் இதுக்கு முழுசாயிருமான்னு தெரியாது. இதான் ஃபஸ்ட்டு போடுவோம் என் மனசில் கடவுள் உணர்த்தினது நான் போட்டிருக்கேன். இதை மேலும் மேலும் போடணும். யூடியூப்லேயே போய் போட்டேன். யூடியூப்பில் அவங்க ஏதோ அந்த நான் பேசுகிற அந்த வாய்ஸை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் தனியாக என்னோடய ஐபேடில் ரெக்கார்ட் பண்ணி இதை அப்லோட் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக வருமானு தெரியாது. நான் வசனம் 1லேருந்து 31 வரைக்கும் வாசிச்சிருக்கேன்.